வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தினமும் ஒரு வரி விதிப்பு அறிவிப்பு செய்வதும் அதை கடைசி நேரத்தில் 30 நாட்களுக்கு பிற்போடுவதுமாக அட்டை கத்தி வீசிக்கொண்டிருக்க நிஜமாக வாளை அமெரிக்கா மீது வீசியுள்ளது கனடா. கனேடிய மாகாணமான ஒன்டாரியோ இன்று திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவுக்கான அதன் அனைத்து மின்சார ஏற்றுமதிகளுக்கும் 25% கூடுதல் ஏற்றுமதி வரியை நடைமுறைப்படுத்தியது. மேலும் ஜனாதிபதி ட்ரம்ப் எல்லை தாண்டிய வர்த்தக மோதலை அதிகரிக்கும் பட்சத்தில் அந்த ஏற்றுமதி வரியை உயர்த்த அல்லது அமெரிக்காவுக்கான மின்சாரத்தை முழுமையாக துண்டிக்க தயாராக இருப்பதாக எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கனேடிய இறக்குமதிகளுக்கு விதிக்கப் போவதாக அறிவித்த 25% இறக்குமதி வரி முதலில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய தேதியின் நாள் நள்ளிரவுக்கு 1 மணி நேரத்திற்கு முன் வரி விதிப்பை 1 மணி நேரத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். காரணம், அதை செலுத்தப் போவது அமெரிக்க நுகர்வோர். அமெரிக்காவில் அந்த பொருட்களின் விலை குறைந்தபட்சம் 25% அதிகரிக்கும். ஒரு மாதத்தின் பின் அமெரிக்க வரி விதிப்பு செய்யப்பட்டு 24 மணி நேரத்தில் அந்த வரி விதிப்பை மீண்டும் 1 மாதத்திற்கு தள்ளி வைக்க உத்தரவிட்டார் ட்ரம்ப். அது பற்றி கடந்த வெள்ளிக்கிழமை கருத்து தெரிவித்த கனடாவின் ஒன்டாரியோ மாகாண முதலமைச்சர் டக் ஃபோர்ட், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் போல வெத்து அறிவிப்புகளை நான் வெளியிட்டுக் கொண்டிருக்க போவதில்லை. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் மின்சாரத்திற்கு 25% ஏற்றுமதி வரி திங்கட்கிழமை முதல் விதிக்கப்படும் என்றார். அவர் சொன்னது போல இன்று திங்கட்கிழமையிலிருந்து கனேடிய மின்சாரத்தை பயன்படுத்தும் அமெரிக்கர்கள் அதற்கு 25% வரியை கனடாவுக்கு செலுத்த வேண்டும். கனடாவின் இந்த நடவடிக்கை அமெரிக்கர்கள் மத்தியில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளதை சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது. ட்ரம்பின் வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய தேதியில் கனடா முதல் கட்டமாக கனேடிய அரசும் $30 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களுக்கு 25% வரி விதிப்பை அறிவித்தது. ட்ரம்ப் தமது வரி விதிப்பை 1 மாதத்திற்கு தள்ளி வைத்த போது கனடா அதை செய்யவில்லை. அதனால் அந்த வரி விதிப்பு தொடர்கிறது. ட்ரம்பின் தடாலடி வரி விதிப்பு அச்சுறுத்தல் விளையாட்டுகளுக்கு உறுதியான பதிலடி கொடுத்த முதலாவது நாடாக கனடா மாறியுள்ளது. வேறு நாடுகளால் இதை செய்ய முடியுமா என்பது சந்தேகமே. காரணம், கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களில் மிகப்பெரிய சதவீதம் அமெரிக்கர்களின் அத்தியாவசிய பாவனைக்கான பொருட்கள். அவற்றில் பிரதானமானவை எண்ணெய், எரிவாயு மற்றும் மின்சாரம். அமெரிக்கா இறக்குமதி செய்யும் எண்ணெயில் 90% கனடாவிலிருந்து போகிறது. மின்சாரத்தில் 85%, எரிவாயுவில் 100% கனடாவிலிருந்து போகிறது. மொத்தத்தில் ட்ரம்ப் கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கல் வீசுகிறார். அவரது வீட்டை முதலில் உடைக்கும். கனேடிய மற்றும் மெக்சிகன் பொருட்கள் மீதான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிகளுக்கு பதிலடியாக ஒன்டாரியோ அரசாங்கத்தால் எடுக்கப்படும் எதிர் நடவடிக்கைகளின் தொகுப்பில் மின்சாரத்துக்கான வரி விதிப்பு உள்ளது. ட்ரம்ப் அறிவித்த அமெரிக்க வரி விதிப்புகள் நிரந்தரமாக மேசையிலிருந்து விலகும் வரை, அமெரிக்க வரி விதிப்பு முழுமையாக நீங்கும் வரை ஒன்டாரியோ ஏற்றுமதி வரி விதிப்பை நிறுத்தவோ பிற்போடவோ மாட்டாது என்பதில் உறுதியாக இருப்பதாக கனடாவின் ஒன்டாரியோ மாகாண முதலமைச்சர் டக் ஃபோர்ட் அறிவித்துள்ளார். குயின்ஸ் பூங்காவில் செய்தியாளர் மாநாட்டில் முதலமைச்சர் ஃபோர்ட் பேசிய போது, ட்ரம்ப் சில வரி விதிப்புகளை இடைநிறுத்துவது மற்றும் கடைசி நிமிடத்தில் பிற்போடுவது கனேடிய வரி விதிப்பை மாற்றாது, குழப்பத்தை முழுமையான முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதுவரை ஒன்டாரியோவின் வரி விதிப்பு தொடரும் என்று அறிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் தனது மனதை மாற்றிக்கொள்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு சரியான தேதியை வழங்குகிறேன். ஏப்ரல் 2ஆம் தேதி அமெரிக்கா புதிய பரஸ்பர கண்டனங்களின் அச்சுறுத்தல்களை பின்பற்றினால் நாம் மின்சார ஏற்றுமதி வரியை அதிகரிப்போம். அதில் தவறில்லை. ஜனாதிபதி ட்ரம்புக்கு எதிரான வழியை அதிகரிக்க நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்றார். எரிசக்தி அமைச்சர் ஸ்டீஃபன் லெஸ் இன்று திங்கட்கிழமை செய்தியாளர்களிடம் கூறிய போது, ஒன்டாரியோ அமெரிக்காவின் 3 மாநிலங்களுக்கு மின்சாரம் ஏற்றுமதி செய்கிறது.
ஒன்டாரியோ விதிக்கும் ஏற்றுமதி வரி அமெரிக்காவின் அந்த 3 மாநிலங்களுக்கு வெளியேயும் பெரிய அளவிலான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். காரணம், சில சந்தர்ப்பங்களில் கனேடிய மின்சாரம் அந்த 3 மாநிலங்களிலிருந்து பிற அமெரிக்க மாநிலங்களுக்கு மறுவிற்பனை செய்யப்படுகிறது. அதாவது ஏற்றுமதி வரியின் தாக்கம் அமெரிக்கர்களால் பரவலாக உணரப்படும். உதாரணமாக, அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலம் நம்மிடமிருந்து வாங்கும் மின்சாரத்தை நாங்கள் கிரிட் மூலம் செலுத்தி அதை அமெரிக்காவின் ஒஹியோ மாநிலத்திற்கு விற்கிறது. இதனால் எமது ஏற்றுமதி வரி விதிப்பு அமெரிக்கா முழுவதும் எதிரொலிக்க போகிறது என்று லெஸ் கூறினார். திங்கட்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய கனேடிய ஒன்டாரியோ மாகாண முதலமைச்சர் ஃபோர்ட், ட்ரம்பின் வர்த்தக போர் தொடர்வதால் இதேபோன்ற நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பல கனேடிய மாகாணங்களில் உள்ள முதலமைச்சர்களுடன் பேசியதாக கூறினார். கனேடிய மாகாணங்களான நியூ பிரன்ஸ்விக், மனிடோபா, கியூபெக் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவை குறிப்பிட்டு அமெரிக்காவுக்கு மின்சாரத்தை அனுப்பும் முழு கூட்டமும் கனடாவில்தான் உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் எமது பலத்தை மற்றும் எமது அவசியத்தை அமெரிக்கர்கள் உணரும்படி செய்ய வேண்டும் என்றார். மேலும் கூறிய அவர், அமெரிக்கர்கள் என்றால் அது அவர்கள் அல்ல, அவர்களின் ஜனாதிபதி என்ற ஒற்றை மனிதர் ட்ரம்ப். அவரது நடவடிக்கையால் எமது அமெரிக்க நண்பர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் எமக்கு வேறு வழியில்லை. ட்ரம்புக்கு புரிந்த மொழியில் பேசுகிறோம். வரி விதிப்புக்கு பதிலடி வரி விதிப்பு என்றார். மின்சாரத்திற்கான ஏற்றுமதி வரி விதிப்பு ஒரு நாளைக்கு $2,80,000 வரை வருவாய் ஈட்டுவதாக ஒன்டாரியோ மதிப்பிடுகிறது. ஒன்டாரியோ மற்ற மாகாணங்களுடன் சேர்ந்து அரசாங்கத்தால் நடத்தப்படும் மதுபான சில்லறை விற்பனை நிலையங்களின் அலமாரிகளிலிருந்து அமெரிக்க மதுபானங்களை அகற்றுவது போன்ற வேறு வழிகளில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்க விஸ்கி ஜாக் டேனியலின் தயாரிப்பாளரான பிரவுன் ஃபோர்மனின் தலைவர், இந்த நடவடிக்கை வரி விதிப்பை விட மோசமானது மற்றும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்பு திட்டத்திற்கு சமமற்ற பதிலடி என்று கூறினார். ஜாக் டேனியல் விஸ்கியின் தயாரிப்பில் 20% கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் ஏற்றுமதியாகிறது. ஒன்டாரியோ மாகாண முதலமைச்சர் டக் ஃபோர்ட் அதன் பின் கனேடிய மாகாணம் அல்போர்டா அமெரிக்காவுக்கு அனுப்பும் எண்ணெய்க்கு ஏற்றுமதி வரியை பரிசீலிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கடந்த வாரம் அல்போர்டா மாகாண முதலமைச்சர் டேனியல் ஸ்மித் தெரிவித்த கருத்துக்களை பற்றி கொண்டு அமெரிக்காவுடனான வர்த்தக மோதலில் அல்போர்டா ஒரு ரகசிய ஆயுதம் அல்லது துருப்புச்சீட்டை வைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்த போது, 2 நாட்களுக்கு முன் முதலமைச்சர் ஸ்மித் கூறியது போல் அவரிடம் துருப்புச்சீட்டு உள்ளது என்று நினைக்கிறேன். அதுதான் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் எண்ணெய்க்கு ஏற்றுமதி வரி விதிப்பு என்றார். அதே நேரத்தில் ஸ்மித் இதுவரை அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் எண்ணெய் மீதான ஏற்றுமதி வரியை பரிசீலிக்க விருப்பம் தெரிவிக்கவில்லை. ஃபோர்ட் மேலும் கூறிய போது, முதலமைச்சர் ஸ்மித்துக்கு செய்தி, ஒரு நாள் நீங்கள் அந்த துருப்புச்சீட்டை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அப்போது ஏற்றுமதி வரிக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியிருக்கும். அது உடனடியாக விளையாட்டை மாற்றிவிடும். அமெரிக்கர்கள் திடீரென்று அவர்களின் பெட்ரோல் விலை கலனுக்கு 90 சென்ட்ஸ் அல்லது $1 உயர்ந்தால் அது அவர்களை முரள வைத்துவிடும். எனவே நாம் குறைந்தபட்சம் அந்த துருப்புச்சீட்டை சாளரத்தில் வைக்க வேண்டும். ஆனால் நான் மற்றொரு மாகாண முதலமைச்சரை இயக்கவில்லை. துருப்புச்சீட்டு கண்டிப்பாக மாகாண முதலமைச்சர் ஸ்மித்தின் கையில் இருக்கும் என்றார். மின்சாரத்தின் மீதான ஏற்றுமதி வரியிலிருந்து கிடைக்கும் வருமானம் நேரடியாக ஒன்டாரியோ தொழிலாளர்கள், குடும்பங்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு ஆதரவளிக்கும் என்று ஒன்டாரியோ மாகாண அரசு கூறியுள்ளது.